இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான கௌதம் அதானி தனது மகனின் திருமணத்தை எளிமையாக நடத்தி 10,000 கோடி ரூபாய் நன்கொடை அளித்ததன் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். ரிலையன்ஸ் குழுமத் தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் பிரம்மாண்டமான மற்றும் ஆடம்பரமான திருமணத்தை சில மாதங்களுக்கு முன்பு யாராலும் மறக்க முடியாது. திருமணத்திற்கு ஒரு வருடம் முன்பே கொண்டாட்டங்கள் தொடங்கின. உள்ளூர் பிரபலங்கள் முதல் சர்வதேச பிரபலங்கள் வரை அம்பானி குடும்பத்தினர் திருமணத்தில் கலந்து கொண்டனர். மணமகன் ஆனந்த் அம்பானியின் தாய் நீதா மற்றும் மைத்துனி ஷ்லோகா ஆகியோர் தலா 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் அணிந்திருந்தனர். ஆனந்த் அம்பானி அணிந்திருந்த கடிகாரத்தின் மொத்த செலவு 67 ரூபாய் 50 கோடி. அத்தகைய ஆடம்பரமான திருமணத்தின் மொத்த செலவு 5000 கோடி ரூபாய். இது இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் மற்றும் டயானாவின் திருமண செலவை விட அதிகம். ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு சில மாதங்கள் ஆகின்றன. இப்போது இந்த தகவல் ஏன்? கேள்வி எழலாம். இது அதானி குடும்ப திருமணம் என்பதே பதில். முகேஷ் அம்பானியும் கௌதம் அதானியும் இந்தியாவிலும் உலகிலும் முக்கியமான தொழிலதிபர்கள் மற்றும் முன்னணி செல்வந்தர்கள். இருவரும் தொழில்முறை போட்டியாளர்கள் என்பதால் அதானி தனது மகனின் திருமணத்திலும் அம்பானிக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கௌதம் அதானி தனது இளைய மகன் ஜீத்தின் திருமணத்தை மிகவும் எளிமையான முறையில் நடத்தி முடித்துள்ளார். பிரபல வைர வியாபாரி ஜெயின் ஷாவின் மகள் ஜீத் மற்றும் திவா குஜராத்தின் அகமதாபாத்தில் ஜெயின் பாரம்பரிய சடங்குகளின்படி திருமணம் செய்து கொண்டனர். இரு குடும்பங்களின் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே திருமணத்தில் கலந்து கொண்டனர். எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ திரைப்பட பிரபலங்களோ அல்லது தொழிலதிபர்களோ அழைக்கப்படவில்லை. இது பலருக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருமண புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட கௌதம் அதானி சர்வவல்லவரின் ஆசீர்வாதத்துடன் ஜீத் மற்றும் திவா திருமணம் செய்து கொண்டனர். இது ஒரு சிறிய மற்றும் மிகவும் தனிப்பட்ட விழா. எனவே நாங்கள் விரும்பினாலும் அனைத்து நலம் விரும்பிகளையும் அழைக்க முடியவில்லை. அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஜீத் திவா ஜோடியை அன்புடன் ஆசீர்வதிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். கௌதம் அதானி பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். இது அவரது மகனுக்கு ஆடம்பரமான திருமணத்தை ஏற்பாடு செய்ய செலவாகும் செலவை விட அதிகம். இந்த பணம் சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். அதானி குடும்பத்தினர் 21 மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்தனர். இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் 500 மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண தொழிலாளி வளர்ப்பது போல தனது குழந்தையை வளர்த்ததாக கூறிய கௌதம் அதானி தனது செல்வத்தை வெற்று ஆடம்பரங்களுக்கு வீணாக்காமல் நல்ல காரியங்களுக்கு கொடுத்ததாக கூறுகிறார். கௌரவத்திற்காக வீணாக செலவு செய்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடம். நாம் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் சம்பாதிக்க நாம் செய்த சிரமத்தையும் கடின உழைப்பையும் கருத்தில் கொண்டால் வீணான செலவினங்களை நிச்சயமாக தடுக்க முடியும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.